ஏன் மீனாட்சி, காலையில இருந்து எங்க போச்சு இந்த பொண்ணு? ஏன் மீனாட்சி? பைத்தியக்காரிச்சி, இங்க வாடி. பீரோல பணம் வச்சிருந்தன, எதுக்கு நீ எடுத்த? என்னது? நான் எடுத்தனா? ஐயோ சத்தியமா நான் எடுக்கலங்க. இன்னை இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? காலையில இருந்து இந்த மீனாட்சி பொண்ணை காணோம், அவளை தான் தேடிட்டு இருக்கேன். என்னது மீனாட்சி காணோமா? ஏண்டி, ஒருவேளை பீரோல வச்சிருந்த பணத்தை அவதான் எடுத்துட்டு ஓடி போயிருப்பாளோ? இருக்கும். இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? இனிமே இங்க இருந்தா மாட்டிக்கோம்னு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும். ஏங்க அழுவுறீங்க? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க, திட்டம் போட்டு கவுத்துட்டாங்களே. நான் இப்படி ஏமாளியா இருப்பேனா? ஐயோ என்னப்பா என்னாச்சு? ஐயா அப்பா, பெரிய இடத்து பொண்ணுன்னு கொண்டாந்தா அந்த மீனாட்சிய பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாடா. ராத்திரியோட ராத்திரியா? அவ சும்மா போயிருந்தாலும் பரவாயில்லடா, கேவலம் அந்த பால்கார பையன் எடுத்துட்டு ஓடிட்டாடா. ஐயோ ஐயோ, இந்த குடும்ப மானமே போயிருச்சா? ஐயோ, இனிமே இந்த மனுஷன் எப்படி வெளியில தலை நிமிர்ந்து நடக்க போறாரு? பாய் மூடுங்க. அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டு நீங்க ஒப்பாரியா வைக்கிறீங்க. என்னது? அடிச்சு கொன்னுட்டமா? என்னடா சொல்றா இவ? என்னடி சொல்ற? நீங்க சும்மா இருங்க. உங்க தம்பியும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்க. ஐயோ, அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க. எதை வச்சிட்டு அப்படி சொல்ற? இத பாருங்க, இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு. பாருங்க, உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான். அவ சம்மதிக்கலன்ற உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அக்கா காலையில ரூம் இருக்க போகும்போது அங்க ரத்த கரையை பாத்துருக்காங்க. திரும்பி நாங்கெல்லாம் போய் பாக்கிறதுக்குள்ள அது யாரும் அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன கொடுமை புரியல. இந்த வீட்டுல ஏதோ நடக்குது. ஐயோ, இந்த ஒரு பழியத்தான் என் மேல போடாம இருந்தாளுங்க, அதை இன்னைக்கு போட்டாளுங்களா? டே, உங்களையும் என்னை பிரிக்கிறதுக்கு ஒரு பொய் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னமா நாடகம் ஆடுறாளுங்க. இதை விட எனக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம் மேடம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுல உயிரோடு இருக்கணுமா? இல்ல உயிரோடு இருக்கணுமா? உயிரோடு இருக்கணுமா? நீங்க பாடுறீங்க, என்ன போய் கொலைகாரங்கறா. இப்படி எல்லாம் சொல்றதுனால நீங்க கொலைகார ஆயிருவீங்களா? இந்த மாதிரி ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு அளவு இருக்கு. நிறுத்துங்கடா உங்க பிரச்சனைய. முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோணுது? தடுக்கி விழுந்தா என்ன ஆகுறது? அதுவும் அளவெடுத்த மாதிரி 6 அடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க. யார புதைக்கிறதுக்காக குழி தோண்டிங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது 6 அடி குழியா? அங்க எப்படி வந்துச்சு? பாத்தீங்களா, நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நான் தான் குழிய தோண்டினேன். எதுக்குங்க? ஜோசிகார அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை இருக்கு, நான் மந்திரிச்சு கொடுக்கிற காப்பு கழிப்ப வீட்டுக்கு பின்னால போதீங்கன்னு சொன்னா அதுதான் போதிச்சிருக்கேன். அவர் சொல்றதை நம்பாதீங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணி போதிச்சுட்டு காப்பு கழிப்பு ஏமாத்துறாரு. அப்படி அவர் சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழியை தோண்டி காமிக்க சொல்லுங்க பாப்பா. அதிகமா பேசாத. எங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம், அந்த பள்ளத்தை தோண்டி பார்க்கணும், அவ்வளவுதானே? வாடி போலாம். டேய் இல்லங்கடா, பள்ளத்தை தோண்டி பார்த்து தான் உங்க அப்பா யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்பா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் உங்களே சந்தேகப்பட்டு இருக்காங்களே, அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பார்க்கணும். வாங்க, இவனுங்க அப்படியே விடக்கூடாது. வாங்க தோண்டுவோம். மலர் மேலே மைக்கும் பண்டு போலே வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே அள்ளி வீழ்த்தாவ கண்டேன். கிரி, நான் காண்பது கனவா இல்லை நனவா? நீ மின்னுலத்து மங்கையா அல்லது மண்ணுலத்து கங்கையா? போங்கண்ணா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்துக்க போறேன். புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமைன்னு நான் புரிஞ்சுன்னுட்டேன். கிரி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றபடி நடந்துட்டா போதும். காஞ்சிபுரம் பட்டுப்புடவை தானே, அதான் வாங்கி கொடுத்துட்டேன். அது இல்ல. மூக்குத்திய? அதுவும் இல்ல. வேற எது? உங்க அப்பா இருக்காரே, அவர் எதுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துற? அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும். பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா? அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா? அது மட்டும் வானாங்கன்னு. யோ போனதாயா கேளையா? என் பேச்ச கேட்காத உனக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல. கெட் அவுட். கிரி கிரி கிரி, நமக்குள்ள எதுக்கு கிரி? இதுக்கு மட்டும் நாங்க, மத்ததுக்குள்ள உங்க அப்பாவா? போயா. என்னடி? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். 64 காலையும் நீயே எடுத்துட்டு போ. பிஸ்டு
என்ன மாம் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா? காமசூஸ்திராய நம வாச்சாய நம. என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது. இத கேட்க யாருமே இல்லையா? அண்ணே, யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொல்லு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே, நான் உன் புருஷன்டி. அதான் நிலைமை சரியில்லைன்னு தெரியுது இல்ல, ஏன் வாயை கொடுத்த? நான் எங்கடா வாயை கொடுத்தேன்? வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா. ஐயோ, சரி வா. நான் முன்னாடி போறேன், இங்க இருந்தா அடிப்பா. கைய தூக்க விடாம அடிச்சுட்டாளே. என்னண்ணே இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ணன், என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல, அண்ணன் நிலைமை ரொம்ப சீரியஸ். தம்பி, அந்த ரவுடிய சாப்பிடுற கைய ஓடிச்சிட்டாடா. அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க. பாயிண்ட். பொட்டச்சிங்க, இவளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில்லு இருக்கும். இதுவும் பாயிண்ட். இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க. பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்பத்தானே அவளுக்கு கொட்ட அடங்கும். இதுதான்டா பாயிண்ட். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ஒன் மோர், அப்பா கிடைப்பாரா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரெக்ட். என்னென்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க? ஆல் எவிடன்ஸ். நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதாலதான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கட்ட வேண்டாம். இந்திரா, இங்க உருட்டு கட்ட வச்சிருந்தேன் பாத்தியா? என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுறா. வாத்தியார, எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம். எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன். இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும், நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன். அந்த பொம்பளை ரவுடி திறந்து என்ன நீ காப்பாத்து, காப்பாத்து. கவலைப்படாம தூங்குன. நாளையில இருந்து நாம கராத்தே, கும்ஃபு, பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம். யாராவது வெளியில பிளீஸ். அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன். பிளீஸ், யாராவது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுங்க. அக்கா, உங்க வீட்டுக்காரர் கக்கூஸ்க்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா? ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு. வாய்கிலேயே சட்டம் பேச தெரியுதுல, அங்கேயே கடந்த நாரட்டம். அடியே, நான் ஆபீஸுக்கு போகணும்டி, நேரம் ஆச்சுடி. ஆபீஸுக்கு அப்படியே போ, அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். இப்படியே போனா கல்லால அடிப்பாங்கடி. ஐயோ, கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே. இப்ப பார்த்து வைத்த கலக்குதே. என்னடா தம்பி, ஷாம்பு இருந்தா கூடுறா. ஷாம்பு இந்த ஒரு ஷாம்பு இல்லையா? சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாளுங்க, திருட்டு கலந்தீங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஏண்டி தட்டை கறிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அதெல்லாம் எங்க வேலை இல்ல. ஓ, பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை எப்படி கவனிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டி. வெந்தோக்கா. பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டாதிரி. நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும். ஏண்டி, புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண. எங்கிட்ட மோதாதே, நாராஜாதி ராஜனடி அவம்புக்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடி பொங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே. ஹாய்,
காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க. இன்னைக்கு என்னடான்னா ரொம்ப குஷியா இருக்காங்களே, என்னவா இருக்கும்? அதானே ஒரு இளவும் புரியலையே. மிஸ்டர் தர்மலிங்கம், மிஸ்டர் தர்மலிங்கம் தானே? நான் தாங்க அந்த தர்மலிங்க. அம்மா நீங்க யாருங்க? ஸ்டேட்ல இருந்து வர்றீங்களா இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்றீங்களா? மை நேம் இஸ் ஸ்டெல்லா. நான் இந்த வீட்டுக்கு அப்பா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வரான்னு சொல்ல அவங்க தான் இவங்க. உங்களுக்கு வேலைக்காரி ஒரு கேடா? அப்பா இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிங்க எல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் இந்த ஏற்பாடு. செருப்பு காட்டி அவளுக்கு 4 போடு போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா? வேலைக்காரியா? நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஸ்டெல்லா கண்ணு, கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா. ஓ பண்றேனே. ஓங்கடி. என்னாச்சுமா ஸ்டெல்லா கண்ணு, என்னாச்சுமா? சாப்பு பட்டுடுச்சு. இப்ப எப்படிமா இருக்கு? அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாரு மாந்தாள. அன்னைக்கு என்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் எனக்கு சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலைக்காரை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்ன ஸ்டெல்லு கமோக்கா இது வந்துடுறீங்க. கோ வாட்டர் வாக்க. ஸ்டெல்லு என் முது கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா? கிரிஜா, உங்க வீட்டுக்காரருக்கு கொழுப்பு பத்தியா? அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாரு. விடுக்கா, எருமாட்டை யார் கழுவுனா என்ன? அதுவும் சரிதான். ஸ்டெல்லா கண்ணு. ஸ்டெல்லு என்ன? இன்னும் கொஞ்சம் இருங்க வரேன். இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா. டாடி, இவங்க யார் டாடி? இவங்க தான் இனிமே உங்களுக்கு எல்லாம் மம்மி. அப்ப நம்ம மம்மி? அது டம்மி. நான் புருஷன்டி. ஸ்டெல்லா அந்த ஃபைலை கொஞ்சம் கொடு. இல்லங்க, மாத்திரை சாப்பிட போறீங்களே? பார்த்தா ஸ்டெல்லு ஸ்டெல்லு நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? குண்டு மல்லி. ஐயோ அது வெடிக்கும். நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன். ஸ்டெல்லு ஒரே ஒரு முறை அந்த சிரிப்ப சிரி. இந்த புன்னகை என்ன விலை, உன் இதயம் சொன்னவில்லை. பை பை கோ. ஸ்டெல்லா கண்ணு, நான் ஆபீஸ் போயிட்டு வரமா? டே பசங்களா, மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க. எந்த மம்மிக்குப்பா? இது என்ன கேள்வி? நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு. டாடா மம்மி. டாடா. ஸ்டெல்லா டாட்டா. டாடா. சீரியோ. சீரியோ. பை பை. பை பை. 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 பாரு நாயே, வச்சா உன்ன கடிச்சிருவேன். என் புருஷனுக்கு டாட்டா ஒரு காட்டுற. நான் சொல்றது கேளு. உனக்கு என்ன இல்லையா? நீங்க எதிரிங்க பார்த்து படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியலையே. நீங்க வாங்க ஸ்டெல்லா. நீ விடுமா? நீ நான் சொல்றதுக்கே இன்னைக்கு அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். ஏய், எதுக்குடி இங்க வந்த? வேலை செய்ய வந்தியா இல்ல ஆம்பளைங்களை மயக்க வந்தியா? வேலை செய்ய வந்தேன். என்னடி இது? மூடி. இத பாரு, எங்களை பொட்டச்சிங்கன்னு நினைக்காத. நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. மரியாதையை அந்த வீட்டை விட்டு போகல, இதாலேயே சொல்லுங்க. நீ விடுடா. நீங்க விடுங்க, நான் பாத்து. வாடி இந்த பக்கம். ஓடுறி.
ஓடி ஓடினா திரும்பி பாக்குறது ஓடி ஏய் மறுபடியும் இந்த பக்கம் பார்த்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆமா ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லு ஸ்டெல்ஸ். சித்தப்பா ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க. இந்தாங்க. யாருக்கும் தெரியாம அபிராமி லாட்ஜ் ரூம் நம்பர் 10 உங்களுக்காக காத்திருக்குன்னு உடனே வரவும் பிடிக்க ஸ்டெல்லா. ஐயோ இத கொண்டு போய் உள்ள வை. அரம்பம்பம் அரம்பம்பம் பேரின்பம். ஆரம்பம். எஸ் கம் இன். ஸ்டெல்லா வாங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? உன் லெட்டரை பார்த்த உடனே நீ எதுக்காக என்ன கூப்பிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெல்லா உன் பர்சனாலிட்டி வச்சு என்ன கவுத்துட்ட. ஸ்டெல்லா இது என்ன காலா மொசைக் தர மாதிரி மொள 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 இருக்கு. ஸ்டெல்லா உன் முகம் திங்கள், வாய் செவ்வாய், மூக்கு புதன், மொத்தத்தில் நீ ஒரு வார கேலண்டர் மாதிரி. ஸ்டெல்லா உன் பொன்னான கரத்தை காட்டு. ஸ்டெல்லா இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது. இதை நான் உனக்கு அன்பளிப்பா போடுறேன். எப்படி இருக்கு ஸ்டெல்லா? நைஸ். ஐயோ 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 இந்த மோதிரத்துக்கே இப்பதான் அழகு. ஸ்டெல்லா இந்த விஷயத்துல நீதான் எனக்கு குருநாதர். ஸ்டெல்லா டைம் ஆகுது சீக்கிரம். டைம் இஸ் கோல்ட். ஐயோ கம் இன். எல்லா கண்ணு இவன் எங்க இங்க வந்தா? ஏன் ஸ்டெல்லா கண்ணு லெட்டரை யார் கையில கொடுத்து அனுப்பிச்ச? வீட்டு வாசல்ல கிடந்துச்சு. நல்ல நேரம் நான் எடுத்தேன். தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது பேப்பரை கிழிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருப்பா. செல்லாமா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி. அவளை நான் டைவர்ஸ் பண்றேன். உனக்காக என்ன இது வந்துகிட்டே இருக்கு. என் பொண்டாட்டியோடைய கல்யாண புடவை எடுத்துக்கின்னு வந்திருக்கேன். இத நீ போத்திக்க. உனக்கு தான் இது எடுப்பா இருக்கும். இனிமே நீதான் என் தெய்வம். என் பொண்டாட்டி வந்துட்டாளா? ஐயோ, வேற யாராவது இருக்குமா? என்ன சார் இந்த லாட்ஜில ஒரே தொல்லையா இருக்கு? ஆமாங்க சார் ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல. தம்பி அண்ணா தம்பி அண்ணா வாங்க சார். இவன் ஒருத்தன் தான் யோகிய நினைச்சேன். இவனுமா? இந்த லெட்டர் வீட்டுல கிடந்துச்சு. நீதானே எழுதுன? ஆமா. என்ன என்ன பொம்பளை வரைக்கும் நினைச்சாடி உன் பின்னாடி சுத்துறதுக்கு? ஏடி என் பொண்டாட்டி கால் தூசி பறிவாடி. நீ வீட்டு வேலைக்கு வந்து அதோட வச்சுக்க. இந்த வேலையை வச்சுக்கிட்ட பிச்சு புடுவேன் பிச்சு. சார் உங்க தம்பிக்கு எழுதின உங்களுக்கு ஏன் அண்ணன் தம்பியை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயங்கள அவனுக்கு நெருப்பு. நானா இருக்கிறதால இதோட விட்டுட்டேன். அவனுக்கு தெரிஞ்சா உன்னை கொலையே பண்ணிடுவானுங்கடி. ஐயோ அப்பாவா? குடும்பமே அலையுதே. ஒரு பரம்பரையவே கவுத்துட்டாளடா. அண்ணா பயங்கரமான பில்பா. யாரும் அசையக்கூடாது. எல்லாம் அப்படியே இருக்கணும். ஐயோ போலீஸ் அமுங்கு. வேலையா தொடாதீங்க சார். போயான்றா தொடாதீங்கன்னா சார் என் தம்பி அடிக்காதீங்க சார். ஒரு ரூம்ல 3 பேரா? நில்லுங்க நில்லுங்க. நீங்க என்ன வந்துருங்க. வந்துட்டானுங்களா? எவனும் உள்ள வரக்கூடாது. அப்படியே திரும்பி ஊருக்கு போயிரு. அதை மீறி வந்தீங்க கொடல உருவி போட்டுவேன். போங்கடா போங்கடா. என்னங்க இது? யார் இவன்? தம்பி தம்பி அவசரப்படாதீங்க. பொறுமையா தம்பி. யார பாத்துடா பொறுக்கீங்கிற? அவசரப்படாதீங்க பிரதர். யாரடா அயோக்கியங்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நம்மளால அவமானப்படுத்திட்டான். இந்த சம்பந்தமே வேணாயா. பொண்ணை கூட்டு வாங்கயா. அப்புறம் ஏன்டா நிக்கிறீங்க? போங்கடா. சம்பந்தி இருங்க. என்ன நடந்துச்சு? இவன் எங்களால அவமானப்படுத்திட்டான். இனி ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். சம்பந்தி இவன் தான் என் மூத்த பையன். யாரு? பைத்தியாருன்னு சொன்னீங்களே அவனா? அதான் அவன் கால கடிச்சிட்டானா? ஏங்க பைத்தியத்தை எல்லாம் கல்யாண நேரத்துல வெளியில விட்டுக்கிட்டு கட்டி போட வேண்டியதானே? கட்டி தாங்க போட்டிருந்தேன். மேல சத்தம் கேட்டு மிரண்ட அறுத்துட்டு ஓடியாந்துட்டான்.
பெரிய பையனாச்சே, கல்யாணத்துல அச்சதை போட்டுமே நினைச்சேன். அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவனை எடுத்துட்டு போய் மாட்டு கொட்டையில கட்டி போடுங்கடா. நான் பைத்தியம் இல்ல, விடுங்கடா. பாத்தீங்களா, பெத்த தகப்பனையே டேன்னு கூப்பிட்டு போகுது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீங்க வாங்க சம்பந்தி.